இந்த அனுதின தியானத்திற்கான தலைப்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பி ஸ்லோ டு ஆங்கர், கோபப்படுவதற்கு தாமதம். இந்த வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 16:32 நான் வாசிக்கிறேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமம், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவனுடைய உத்தமம் குறைந்து விடுகிறது. அவன் மனதை அவன் அடக்காதபடியினாலே அங்கே நடக்கும்படியான ஒரு காரியம் என்னென்று பார்க்கும்போது, அவன் மனதை அடக்காததினாலே அவன் பட்டினத்தை பிடித்தாலும் அதனுடைய பலன் அவனுக்கு சேருமா என்பது ஒரு கேள்வி. அதனால்தான் நீ பலவானா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ சாந்த குணமுள்ளவனாய் இருக்கும்போது நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கும்போது, பட்டினத்தை நீ உன் உத்தமத்தினாலே, உன் பொறுமையினாலே, உன் காத்திருப்பினாலே நீ அந்த காரியத்திலே வெற்றி பெறுகிறாய். பட்டணம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைகள். அதனால்தான் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை நாம் பெறுவதற்கு அநேகருடைய மனுஷருடைய தயவு, தேவ கிருபை நமக்குள்ளாய் ஊற்றுகிறது. அதான் நாம் பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி நம்முடைய கோபத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நாம் சாந்த குணத்தோடும் பொறுமையோடும் கோபப்படாதபடிக்கு நாம் உத்தமத்திலே நிற்கும்போது நாம் உலகத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை நாம் வெல்லலாம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.